பாருங்களேன், 6வது வசனம், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்கிறது, எல்லாம் முடிந்தது என்று சொல்கிறான். கசப்பு நிறைந்த காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி, பாருங்களேன், முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்தார். பாருங்களேன், முடிந்தது என்று சொல்லி, எல்லாம் முடிந்தது, நான் வந்த நோக்கங்களை செய்து முடித்து விட்டேன், நான் செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்து விட்டேன், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி, மனம் திரும்புதல் மூலமாக பரதேசியை அடையும்படியாகவும் தாயின் அன்பை புரிந்து கொண்டு ஆயுசு நாட்களை பெருகும்படியாகவும் கைவிடப்பட்ட குஷ்டரோகியுடைய குஷ்டரோகத்தினாலே ஒதுக்கப்பட்ட அந்த காலங்களை மாற்றி, பழைய ஏற்பாட்டில் அவர்கள் என்ன செய்வாங்க, ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்த அவர்கள் அவருடைய நோயையும் தீர்த்து யாரும் ஒதுக்கப்பட்டவர்கள் இல்லை என்று சொல்லி அதையும் முடித்து வைத்து விட்டார். ஒதுக்கப்பட்ட நிலைமையையும் முடித்து விட்டார். விபச்சார ஸ்திரியை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து விபச்சார ஸ்திரீகளை பார்த்தவுடனே கல்லெறிந்து கொள்வார்கள். அதை சொல்ல, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி மகதலேன மரியாதை சொல்லி பாவத்தை நிவர்த்தி பண்ணி பரிசுத்த வாழ்க்கைக்கு தொடக்கமாக எல்லா காரியத்தையும் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி முடிக்க வேண்டிய காரியத்தை முடித்தார். தேவாலய திரைச்சிலையை, மறைவிடத்தை, ஆசாரியன் மட்டும் பிரவேசிப்பதை அவர் என்ன செய்தாராம், முடித்து விட்டார். இனி யார் வேணாலும் தேவ சமூகத்தில் நிற்கலாம். ஆசாரியன் மாத்திரம்தான் பலியிட்டு பரிகாரம் செய்வதை ஆண்டவர் தடுத்து ஒட்டுமொத்த ஆசாரியன் மூலமாக பாவ நிவர்த்தி பண்ணுகிற அந்த பலிகளுக்கு முடிவை உண்டாக்கினார். அதெல்லாம், அந்த பலிகள் எல்லாமே முடிந்தது என்று சொல்லி அதை முடித்து வைத்து விட்டார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நான் பேச வேண்டிய எல்லா காரியத்தையும் சொல்லிவிட்டேன். நீங்கள் என்ன செய்யுங்க, மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் அழகா சொல்கிறது. மத்தேயு 28 அதிகாரம் பாருங்கள், அதில் சொல்லுகிறது, அழகா சொல்லுகிறாரு அவரு. கடைசி, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்க. அந்த ஞானஸ்தானத்தை என்ன செய்தாராம், ஞானஸ்தானத்தை சுத்திகரிப்பை வைத்துவிட்டு அந்த சுன்னத், என்னது, விருத்த சேதனம் என்ற அந்த மாம்சீக பிரமாணத்தை முறித்து போட்டு விட்டார், முடித்து விட்டார். இல்லாட்டினா இன்னைக்கு மாம்சத்தின்படி விருத்த சேதனம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, நம்ம நிற்க முடியாது. விருத்த சேதனத்தை என்ன செய்தாராம், முடித்து விட்டார். இப்பொழுது இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணுங்கள் என்று சொல்லி இருதயத்தின் சுத்திகரிப்பை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அடுத்து என்னன்னா, அந்த மத்தேயு 28 கடைசியில் சொல்லுது, உலகத்தின் முடிவு வரையந்தும் நான் என்ன செய்வேன், சகல நாட்களும் நான் உங்களோட கூட இருப்பேன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. பயத்தை, மரண பயத்தை முடித்து விட்டார் கர்த்தர். நம்மளோடு கூட அந்த பிரிவினையை முறித்து விட்டார். இப்பொழுது உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ ஆதாமுக்கும் ஆண்டவருக்கும் பிரிவினை உண்டானது. துரத்தப்பட்டான். தேவனுடைய அந்த பரதேசியாகிய அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான். ஆனால் இப்பொழுது நமக்கு அந்த பிரிவினையை ஆண்டவர் முடித்து வைத்து தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவுகளை என்ன செய்தாராம், சரி செய்து விட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே தனியாக தவிச்சு கொண்டிருக்கிறீங்களா, நம்பிக்கை இழந்து போயிருக்கிறீங்களா, எல்லா காரியத்தையும் முடிவுகளை கொண்டு வந்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் வியாதிக்கும் வேதனைக்கும் பரிகாரியாக முடிவாக ஆண்டவர் சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார்.
அதனாலே நாம் எதை குறித்தும் நாம் சிந்திக்க வேண்டாம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் முடியாத அத்தனை காரியங்களையும் நீர் முடித்து வைத்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி எல்லா அழிவிலிருந்து தப்புவிக்க கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்களேன்,